இப்போ இந்த எல்சிடியை பிரிப்போம், என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்னது டிஸ்பிளேக்குள்ளே கண்ணாடியா? இது தெரிஞ்சுன்னா டிஸ்பிளேக்குள்ளே இவ்வளோ தான் தண்ணி மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. லைட் இப்படி வச்சா தெரியும், ஆனால் இப்படி வச்சா மறைஞ்சிரும். நம்ம பார்க்க போகிறோம்னா எல்சிடி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். நம்ம எல்லாருமே நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், டிவியில் இருக்குது, காரில் எல்லாமே எல்சிடி பேனல் தான். எல்லாமே எல்லா இடத்துலையும் எல்சிடி பேனல்ஸ் இருக்குது, எல்லாமே டிஸ்பிளேயில் இருக்குது. ஸோ எல்சிடி வந்து மெயின் ரோலாக நம்ம டிஸ்பிளேக்கு யூஸ் ஆச்சு. ஃபஸ்ட் வந்து எல்சிடி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். எல்சிடியில் வந்து 2 டைப் இருக்கும். ஒன்று வந்து எட்ஜ் எல்இடின்னுவாங்க, இன்னொன்று வந்து பேக் லைட்டு அப்படின்வாங்க. அது வந்து நம்ம வீடியோக்குள்ளே போனால் எப்படி அந்த அனிமேஷனில் நான் காமிக்கிறேன். அது எட்ஜ் எல்இடி என்ன பேக் எல்இடி என்ன நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த அனிமேஷனை ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, பின்னாடி ஒரு சோர்ஸ் லைட், ஒரு லைட், அவ்வளோதான். சில இதில் பேக் லைட்னு சொல்லுவாங்க, சில இதில் எட்ஜ் எல்இடின்னு சொல்லுவாங்க, எட்ஜ் லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. இது வந்து ஒரு சோர்ஸ், அதாவது டிஸ்பிளேக்கு வந்து கடைசியில் இருக்கும், இல்லைனா எட்ஜில் இருக்கும். அதாவது ஸ்டார்டிங் லேயர்னே சொல்லலாம். இதுதான் கடைசியாக இருக்கிற ஒரு லேயர். இதுக்கு அடுத்த லேயர் ஒரு வந்து போலரைசேஷன் ஃபில்டர் இருக்கும். அதாவது போலரைசேஷன் ஃபில்டர் அதுக்குள்ள வந்து ஹரிசாண்டலாக இருக்கும், சிலது வந்து வெர்டிக்கலாக இருக்கும், டிபெண்டிங் அப்பான் த மேனுஃபேக்சர். ஸோ நான் வந்து ஹரிசாண்டலாக வச்சுருக்கேன். இது வந்து போலரைசேஷன் ஃபில்டர் 1. ஆக்சுவலாக ஹரிசாண்டலாக இருக்குது. இது என்ன பண்ணுன்னா, ஒன்லி ஹரிசாண்டலாக வர வேவ்ஸ் மட்டும்தான் இதுக்குள்ளே பாஸ் ஆகும். வெர்டிக்கலாக வர வேவ்ஸ் வந்து பாஸ் ஆகாது. எப்படின்னா, பேக்ரவுண்டில் ஒரு லைட் இருக்குது, அதில் வந்து வெர்டிக்கலாக ஒரு ஆரோ வருதுன்னு வச்சுக்கோங்க, ஹரிசாண்டலாக ஒரு ஆரோ வருதுன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து வெர்டிக்கலாக வர ஆரோ வந்து இதுக்குள்ளே போகாது. ஏன்னா இந்த ஹோல்ஸ் வந்து சிறுசாக இருக்குது, அந்த வேவ் வந்து பெருசாக இருக்குது. ஸோ ஹரிசாண்டலாக இருக்க வேவ்ஸ் மட்டும் இதுக்குள்ளே வரும். அது வந்துட்டு அப்புறம் என்ன ஆகும்னா, அடுத்தது வந்து எல்சிடி அந்த கிளாஸ் இருக்குல்ல, அது கூட பாஸ் ஆகும். இதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இன்னொன்று வந்து போலரைசேஷன் 2 ஃபில்டர். அந்த கிளாஸுக்கு அடுத்தது இருக்கும் போலரைசேஷன் ஃபில்டர் 2. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்க வந்து கிளாஸ் வித் எல்சிடி லிக்விட் இருக்கும். வித் எல்சிடின்றது அது வந்து லிக்விட் சப்ஸ்டன்ஸில் இருக்கும். இப்போ அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது வந்து கன்ஃபார்மாக போலரைசேஷன் ஃபில்டர். அந்த அந்த எப்படின்னா வெர்டிக்கலாக இல்லை, ஹரிசாண்டலாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து வெர்டிக்கல் பார்த்துருப்போம், இது வந்து ஹரிசாண்டலாக மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது என்ன பண்ணுன்னா, ஹரிசாண்டலாக வர வேவ்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணிடும். ஃபில்டர் பண்ணிட்டா டிஸ்பிளே ஒர்க் ஆகாதுன்னு அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு தான் எல்சிடின்னு பேர் வச்சாங்க. எல்சிடி தான் இந்த டிஸ்பிளே வந்து ஒர்க் வைக்கிற வேலையை பண்ணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கிளியரன்ஸாக தெரியும் அந்த ஆரோ வந்து எப்படி வருது அப்படின்றது. ஆக்சுவலாக வருது தெரியுதுங்களா? இப்போ மேலே அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஆரோஸ் வந்து வெர்டிக்கலாக இருக்கிறது மட்டும் வருது, ஹரிசாண்டல் வந்து ஸ்டாப் ஆயிரும். அந்த மேலே இருக்க சின்ன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அடுத்தது வந்து டிஎன் செல்ஸ், அதாவது வந்து ட்விஸ்டட் நியோமேட்டிக் எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு வேணுன்னா அந்த விக்கிபீடியா அந்த டைட்டில் அந்த எக்ஸ்பிளனேஷன் போடுறேன், நீங்கள் பாஸ் பண்ணிட்டு படிச்சுக்கோங்க. இந்த ட்விஸ்டட் நியூமேட்டிக் அந்த செல்ஸ் என்ன பண்ணால், கரெக்டாக வெர்டிக்கல் வேவ்ஸ் மட்டும் தான் வரும். அதை வந்து ஹரிசாண்டலாக திருப்பி கொடுக்கும். இந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த வர வெர்டிக்கல் வேவ்ஸை வந்து ஹரிசாண்டலாக திருப்பி கொடுத்து அந்த ஆக்சுவலாக அந்த ஹரிசாண்டல் போலரைசேஷன் ஃபில்டர் இருக்குல்ல, அதுக்குள்ளே பாஸ் ஆகிற மாதிரி இந்த டிஎன் செல்ஸ் வரும். இந்த டிஎன் செல்ஸ் வந்து அந்த லிக்விட்குள்ளே தான் இருக்கும். அந்த லிக்விட் வந்து எங்கே வச்சுருப்பாங்கன்னா, 2 கிளாஸுக்கு நடுவில் தான் வச்சுருப்பாங்க. இந்த டிஎன் செல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 90 டிகிரியில் இருக்கும், கடைசி இது வந்து கரெக்டாக அந்த 180 டிகிரியில் இருக்கும். அந்த செல்ஸ் வந்து மிச்சதெல்லாம் அதுக்கு ஸ்லைடாக அப்படி டர்ன் இருக்கும். இப்போ வந்து அந்த வெர்டிக்கல் வேவ்ஸ் வரும்போது அந்த செல்ஸ் மேலே போது அதை வந்து திருப்பி விட்டுரும். அந்த ஹரிசாண்டல் ஹோல்ஸ் வாரியாக வர மாதிரி அதை திருப்பி விட்டுரும். இதுக்கு வோல்டேஜ் அப்ளை பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஎன் செல்ஸ் வந்து, அதாவது அந்த டிஎன் செல்ஸ் வந்து திரும்பிடும். நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த வோல்டேஜ் அப்ளை பண்ணோடனே டிஎன் செல்ஸ் வந்து திரும்பிடும். இது வந்து எவ்வளோ திரும்பணும் அப்படின்னு வந்து டிபெண்டிங் அப்பான் த வோல்டேஜ். இப்போ ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்ணுறீங்கன்னா 1 டிகிரி, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி எவ்வளோ வோல்டேஜ் அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி திரும்பிடும். அது மூலிமா நம்மளுக்கு எவ்வளோ லைட் வந்து அந்த டிஸ்பிளேல தெரியணும், அதாவது அந்த டிஸ்பிளேல எவ்வளோ லைட் தெரியணும் அப்படின்றது வந்து இதுதான்
தீர்மானம் பண்ணணும். நீங்கள் சயின்டிஃபிக் கால்குலேட்டர்லாம் பார்த்துருப்பீங்க. அது வந்து பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அது வந்து இந்த டிஎன் செல்ஸை வந்து வோல்டேஜ் கம்மி பண்ண மூலியமாக தான் அந்த பிரைட்னஸ் வந்து அந்த டார்க்னஸ்னே சொல்லலாம், டார்க்னஸ் வந்து கம்மியாகுது. நீங்கள் ஓவர் டார்க்னஸ் வச்சிங்கன்னா அந்த ஓவராக டால் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த வோல்டேஜ் அந்த டிஎன் செல்ஸ் அலைன்மெண்ட், அதனால தான் உங்களுக்கு அந்த டார்க்னஸ் பிரைட்னஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரும், பிளாக் ஆயிரும். அப்போ என்ன ஆகும்னா அந்த பிளாக் ரீஜன் தான் உங்கள் நம்பர் உங்களுக்கு தெரியும். அதாவது 9ன்றது தெரியும். இதுவே நம்ம வோல்டேஜ் அப்ளை பண்ணலன்னா அந்த வேவ்ஸ் வந்துடும். ஸோ அந்த இடத்துல எதுவுமே தெரியாது, உங்களுக்கு பிளாங்க் டிஸ்பிளே தான் இருக்கும். பின்னாடி ரிஃப்ளெக்டர் இருக்கும், அந்த ரிஃப்ளெக்டர் மூலிமா தான் பிளாங்காக இருக்கும். ஸோ இதுதான் நடக்கிறது. நம்ம கால்குலேட்டர்லாம் பேக் லைட் இல்லை, பட் நம்ம எல்சிடியில் பேக் லைட் இருக்குது. நம்ம கால்குலேட்டர் ரிஃப்ளெக்டர் வச்சுருப்பாங்க, வெளியில் என்ன வெளிச்சம் தெரியுதோ அது மூலிமா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்டர் 1 அடுத்து ஃபில்டர் 2ன்னு இருக்கும். அந்த 2 ஃபில்டர் என்ன பண்ணணும்னா இந்த டிஎன் செல்ஸ் வந்து ஒன்று வந்து 90 டிகிரியில் இருக்குது, இன்னும் வந்து 180 டிகிரியில் இருக்குது. அது வந்து கரெக்டாக இருக்காது, கொஞ்சம் ட்விஸ்டாக தான் இருக்கும். அதை வந்து கரெக்டாக பண்ணுறது தான் இந்த ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கண்டக்டிவ் மெட்டீரியல் ஒன்று இருக்கும். அந்த வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம்ல, அதை வந்து கண்டக்ட் பண்ணி டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். அதை வந்து கண்டக்ட் பண்ணி அந்த ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த டிஎன் செல்ஸ். இதுதான் பெரிய மெயின் ஃபங்க்ஷன் வந்து டிஎன் செல்ஸ் தான். அந்த டிஎன் செல்ஸ் தான் மெயினாக அந்த வேலை செய்கிறதுன்னு வச்சுக்கலாங்களேன் டிஸ்பிளேயில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அனிமேஷன் காமிக்கிறேன். அந்த ஆக்சுவலாக வெர்டிக்கல் வேவ்ஸ் வராது, அந்த செல்ஸ் வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுது பாருங்கள், அதுதான். இப்போ பாருங்கள் அந்த செல்ஸ் வந்து ட்விஸ்ட் ஆகி வருது. அது எப்படின்னா அந்த டிஎன் செல்ஸால் தான் அந்த செல்ஸ் வந்து ட்விஸ்ட் ஆகி வருது. ஸோ இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ரெட் கலரில் இருக்குல்ல ஃப்ரண்ட்டில் இருக்க ஷீட், அது வந்து க்ளோ ஆகும். அது வந்து ஒரு ஃபில்டர் தான். ரெட்டு, ப்ளூ, அப்புறமா க்ரீன்ற மாதிரி வரும். அது நெக்ஸ்ட் கிளிப்பில் காமிக்கிறேன். அது வந்து க்ளோ ஆகும், ஏன்னா லைட் வந்து பாஸ் ஆகிடுது, வெர்டிக்கல்லையும் பாஸ் ஆகிடுது, ஹரிசாண்டலையும் பாஸ் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ரெட்டு வந்து ப்ளூ ஆகும். நம்ம தான் ரெட்டு சப் செல் 1, சப் பிக்சல் 1, ப்ளூ சப் பிக்சல் 1, க்ரீன் சப் பிக்சல் 1, அந்த சப்செல்னே வருது. சரி, அந்த மாதிரி 3ஆக பிரிச்சிருப்பாங்க. அதில் வந்து என்ன ஆகும்னா அது வேவ்ஸ் வந்ததுனால அது வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு வந்து என்ன காமிக்க போகிறோன்னா உங்களோட ஃபோனை வச்சு நான் வந்து ஒரு செல் வந்து எப்படி ஒர்க் ஆகுது உங்கள் ஃபோன் மூலியமாகவே நான் உங்களை காமிக்க போகிறேன். அது எப்படின்னு பாருங்கள். இது வந்து இப்போ வந்து 3 சப் பிக்சல் கொண்டது, ஒரு பிக்சலாக மாறிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்களா கீழே போயிட்டே இருக்கு, உள்ளே போயிட்டே இருக்கும் போது அது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒரு பிக்சல் எடுத்துக்கிட்டேன். அதில் 3 சப் பிக்சல் இருக்கு, ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. அதை திருப்பியும் அது பக்கத்தில் கொண்டு போகிறேன். அதே மாதிரி நிறைய டைம் நான் மல்டிபிள்ஸ் ஆஃப் டைம்ஸ் வந்து நிறைய பிக்சல்ஸ் வந்து உங்கள் ஃபோன்லேயே நான் வந்து இப்போ கொண்டு வர போகிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக உங்கள் ஃபோனில் வந்து ஒரு பிக்சல் நான் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து 2 பிக்சல் வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மாதிரின்னு ஒரு கெஸ் வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலாக அப்படி இருக்காது. சில ஃபோன்ஸ் மாறும், சில ஃபோன்ஸ் கரெக்டாகவே இருக்கும் நான் சொல்கிறது. அந்த மாதிரி இருக்கும், கெஸ்ஸிங் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பிக்சல் வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் ஃபோன் வந்து அப்படியே நிறைஞ்சிட்டே இருக்கும் பாருங்கள். பிக்சல் ஒவ்வொன்றா ஆக்டிவேட் பண்ணிட்டு வரேன் பாருங்கள். இப்போ வந்து 3rd பிக்சல் அப்படியே போயிட்டே இருக்கும் பாருங்கள். இது வந்து 3 சப் பிக்சல். இது 3 சப் பிக்சல் சேர்ந்தா மட்டுமே தான் ஒரு பிக்சல். இப்போ 1080pன்றாங்கல்ல, 1080pன்றது என்னது பிக்சல். அப்போ 1080 பிக்சல் இருக்கு. இந்த மாதிரி அந்த 1080 பிக்சல் அந்த ஒரு பிக்சலுக்குள்ள 3 சப் பிக்சல் இருக்கு. அப்போ 1080 பிக்சல்குள்ளேயும் 3 சப் பிக்சல் இருக்கு. அப்படின்னா கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. இந்த பாருங்க, இப்போ வந்து மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் அப்படியே நான் ஆட் பண்ணிட்டு வர பாருங்க. அப்படியே ஒரு ஸ்கொயராக அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கேன் பாருங்க. இது வந்து ரெட், அப்புறமா க்ரீன், அம்மா ப்ளூ, இதை 3 ஆக்டிவேட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த ஃபார்மட் கிடைக்கும். இது ஆக்டிவேட் பண்ணால் என்ன ஆகுன்றது நான் கடைசியில் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஃபோனில் மட்டும் பார்த்துட்ருங்க இப்படிலாம் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு. இது ஆக்சுவலாக ஜூம், உங்கள் ஃபோனை வந்து அப்படி ஜூம் பண்ணான்னு சொல்லலாம், இப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இப்படி தான் நடந்துட்டுருக்கு. நான் வந்து ஒரு டிஸ்பிளே ஜூம் பண்ணி காமிக்கிறதோட இது உங்களுக்கு பெட்டராக இருக்கும், உங்கள் ஃபோன் வச்சு உங்களுக்கே டெமோ காமிக்கிறது. இப்போ உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நிறைய கணக்கான பிக்சல்ஸ் இருக்கும், இப்படி தான் இருக்கும் பாருங்கள். ஃபுல்லாக இப்போ ரொப்பிட்டேன். இதுதான் உங்கள் ஃபோனில் இருக்க பிக்சல்ஸ்னே வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் நான் அப்படி கரெக்டாலாம் இருக்காது, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து க்ளோஸ்அப்பில் அப்படியே கொண்டு போகிறேன் பாருங்கள். உங்கள் ஃபோன்லேயே
பிக்சல் கொண்டு வர மாதிரி. ஆக்சுவலாக இது என்னோட தான், நான் பண்ணது தான். பட் உங்களுக்கு தெரியணுன்றதுக்கோசரம் ஜூம் பண்ணும்போது இங்கே பாருங்கள், ரெட்டு க்ரீனு ப்ளூன்னு இருக்கும். அந்த ரெட்டு நிறைய இருக்கும். அதில் வந்து ஒரு ஸ்கொயர் மட்டும்தான் ஒரு பிக்சல், அதுக்குள்ளே 3 சப் பிக்சல். அந்த சப் பிக்சல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் ஏற்கனவே முன்னாடி அனிமேஷனில் காமிச்சிட்டேன். எப்படிலாம் போனால் அது பிளாக் ஆகும், எப்படிலாம் போனால் அது ரெட்டு எரியும் அப்படின்றத காமிச்சிட்டேன். இந்த ரெட்டு க்ரீனு ப்ளூ வந்து நம்ம நார்மல் கலர் யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு மட்டும்தான் அந்த ஃபில்டர் வரும். நம்ம கால்குலேட்டருக்கு அந்த ஃபில்டர் தூக்கிடுவாங்க. அந்த ஃபில்டர் தூக்கிட்டோம்னா நம்ம பிளாக்காக தான் இருக்கும். ஸோ அந்த பிளாக் ரீஜன் பிக்சல் வந்து 7 7 1 1 அந்த மாதிரி பிக்சல் அப்படின்னு இருக்கும். பட் நம்ம டிஸ்பிளேல யூஸ் பண்ணுறதுனால அந்த ரெட்டு க்ரீனு ப்ளூ வந்து அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போன்ற போது இந்த ரெட்டு க்ரீனு ப்ளூ 3 சேர்ந்து இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ஒயிட் கலரில் இருக்கும் உங்களோட டிஸ்பிளே. இப்போ வந்து லைட்டாக மைல்டாக இருக்குது. ரீசன் என்னன்னா, நான் கரெக்டான ரெட்டு க்ரீனு ப்ளூலாம் யூஸ் பண்ணல. ஸோ உங்களுக்கு மைல்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணால் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இப்படி தான் அந்த சின்னதாக நான் கொண்டு போனோம்ல அவுட் ஜூம் போயிட்டு, அந்த அவுட் ஜூம் போனேன்னா எல்லா பிக்சலும் கம்பைன் ஆகி ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் இருந்துச்சு. அந்த சின்ன ஸ்க்ரீனை எடுத்து லைட்டாக எடிட்டிங் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஒயிட்டாக இருக்க மாதிரி காமிச்சிருக்கேன். நீங்கள் நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தெரியும் அந்த பிக்சல்ஸ்லாம் இருக்கிறது பாஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் உங்கள் டிஸ்பிளேல ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரெட்டு க்ரீனு ப்ளூ இருந்துச்சா ஒரு ஒயிட் ஸ்க்ரீன், அவ்வளோதான். உங்கள் ஃபோனில் வந்து ஒயிட் ஸ்க்ரீன் இருக்குது, அதுதான். அந்த மாதிரி அந்த ரெட்டு க்ரீனு ப்ளூ அட்ஜஸ்ட் பண்ணுற மூலியமா உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ், விதவிதமான கலர்ஸ் அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். இல்லை ரெட்டு மட்டும் இருந்துச்சுன்னா ரெட்டு மட்டுமே இருக்கும். இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இல்லை வேறு மாதிரி ஏதாவது கன்வே பண்ணாலும் ஏற்கனவே வந்து முழு வீடியோ போட்டிருக்கேன். ப்ராக்டிக்கல் ப்ளஸ் அனிமேஷன் வந்து ஏற்கனவே முழு வீடியோ போட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் இருக்குது, ஐ கார்ட்லையும் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த அனிமேஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதோ புரியல அப்படின்னா எல்லா வீடியோவும் சொல்கிற மாதிரி தான் டெலகிராம் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் போய் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக கொஷின் கேட்கலாம். கமெண்ட் செக்ஷன்லேயும் ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். அது நான் கரெக்டாக இருந்தால் நான் பின் பண்ணி உங்களுக்கு கரெக்டானதை போய் சேர்த்துருவேன். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது அந்த மாதிரி எல்சிடி பற்றி எதுவும் தெரில, டிஸ்பிளே பற்றி தெரில அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. அந்த வீடியோவில் தான். தேங்க்யூ, பாய்.